நல்லா இருக்குண்ணா படம். படமே பிடிச்சிருந்தது. சூப்பராக இருந்தது, நல்லா இருக்கு. இது மோகன்லால் ரோல் நல்லா இருந்தது. சூப்பராக ஆக்டிங் நல்லா போகுது. கட்சி இந்த மாதிரி அரசியலை பற்றி தான் சொல்கிறாங்க. எல்லாம் நல்லா இருக்கு படம். நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. பொலிட்டிக்கலை பற்றி தான் ஃபுல்லாக ட்ராமா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு. அது மோகன்லால் வர்ற சீன்ஸ் எல்லாம் குறைவாக இருந்தாலுமே படத்தில் அப்படி ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வச்சு நல்லா பூஸ்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு படம், பார்க்கலாம். கான்செப்ட்னா வாரிசு அரசியல் வேணும் அப்படின்றத அவங்க காட்டியிருக்காங்க. அது சூப்பராக காட்டியிருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் நல்லா, இன்னும் கொஞ்சம் நம்ம தமிழுக்கு ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி பண்ணியிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி ஓகே தான். வாரிசு அரசியல் தேவைன்றதை அவங்க சொல்லியிருக்காங்க. அது எப்படிலாம் நம்ம வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குது. இல்லை, இது பார்ட் 2 நல்லா இருந்தது. பார்ட் 1ஓட இது பார்ட் 2 பெஸ்ட்டு. இப்போ பார்ட் 3க்கு வேறு லீட் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது, அது பார்ப்போம். இல்லை, போர் இடத்துல சில இடத்துல அடிக்க தான் போர். நான் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வந்தாவே ஒரு 10 நிமிஷம் கால் மாதிரி ஃபைட் சீக்வன்ஸே போகுது. என்னால் ஒருத்தர் நடந்து வந்தால் அதுக்கு ஒரு 10 நிமிஷம் பிஜிஎம் போட்டு மாஸ்க் கட்டுறாங்க. அது கூட அப்படியே கொஞ்சம் குறைச்சிருக்கலாம்னு தோணுது. 3 ஹவர் ரொம்ப நேரம் வலிச்சுனே போகிற மாதிரியே இருக்குது படம். என்னால் எப்படா முடின்ற மாதிரி ஆகிப்போச்சு. வெளியே முடிஞ்சது, வெளியே வந்தாச்சு. வர பார்ட் 3 லீடு போட்டுருக்காங்க. அது எத்தனை நேரம் படம் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். அதே மாதிரி நல்லா இருக்குது படம், பார்க்கலாம். எந்த ஒரு இது இல்லை, பார்க்கலாம். கொஞ்சம் சில சீன்கள் போர் அடித்தாலும் ஒரு சில சீன்கள்லாம் புதுசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, அதெல்லாம் பார்க்கலாம். படம் ரொம்ப சூப்பராக இருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோணுது. புதிராஜ் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. படம் ஆரம்பிச்சு 1 மணி நேரத்துக்கு பிறகு தான் ஹீரோ வர்றாரு. ஆனால் நல்லா இருக்கு. ஆனால் இன்னும் பார்ட் 3 சொல்லியிருக்காங்க, அது பார்ப்போமே. அதையும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம்னு தோணுது சில சமயங்களில். ஏன்னா படம் 3 மணி நேரம் ஓடுது. ஏதோ ஒரு மாதிரி நான் பல சமயங்களை கொட்டை விட்டது மாதிரி ஆகி போச்சு. ஃபைன். மற்றபடி டெக்னிக்கலாக நல்லா இருந்துச்சு. எல்லா ஆர்டிஸ்டும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த அவங்க பேர் என்ன, மஞ்சு வாரியர், அந்த டோனோ தாமஸ், அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அளவுரா படம் நல்லா இருந்துச்சு. மோகன்லால் இன்னும் அவர் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்கலாமோன்னு தோணுச்சு. ஏன்னா நிறைய இடங்கள்ல மற்ற ஆர்டிஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க. மொத்தமே 3 மணி நேரம் படத்துல 3/4 மணி நேரம் தான் இவர் வர்றாரு அப்படி மாதிரி தோணுது எனக்கு. மற்றபடி கேஜிஎஃப் படத்தை பார்த்து நிறைய இடங்கள்லாம் சுட்ட மாதிரி தெரியுது. ஓகே, நாட் பேட். பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். எல்லாம் டெக்னிக்கலா அடிச்சுக்க முடியாது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு பேன் இண்டியா மூவிக்கான எல்லாம் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. ஓகே, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு விஷயமும் கேமரா, மியூசிக்கு, டெக்னிக்கல் வைஸ், ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்ட் 3க்கு ஒரு சீக்வன்ஸ் கொடுத்து விட்டுருக்காங்க. பார்ப்போமே எப்படின்னு. தேங்க்யூ. படம் நல்லா தான் ப்ரோ. படமே புரியல, யாரும் ஹர்ட் பண்ணக்கூடாது ப்ரோ. ஆனால் நல்ல அவர் டேரக்டர் நல்லா டேரக்ட் பண்ணியிருக்காரு. மற்றபடி ஸ்டோரி லைனப் வந்து அவ்வளோவா கண்டினியூஸாக இல்லை. சரிங்களா, எங்கெங்கேயோ போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. மற்றபடி ஸ்க்ரீன் பிளேலாம் சூப்பராக இருந்தது. சரிங்களா, இல்லை செகண்ட் பார்ட் தான் வந்தேன். பட் செகண்ட் பார்ட் ஒரு மாதிரி கண்டினியூட்டியாக தான் இருந்தது. நடுவில் எங்கெங்கேயோ போன மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஏதோ அந்த சர்தார் படம் மாதிரி ஒரு ஃபீல். மோகன்லால் நல்லா பண்ணியிருக்காரு. கொஞ்சம் விடுதலையிலேருந்து வெளில வரணும் மஞ்சு வாரியர், அந்த டைலாகே பேசுன மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. மற்றபடி படம் பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். மற்றபடி அவ்வளோலாம் இல்லை. படம் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் மூவி கொஞ்சம் லேக் இருக்குது. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா பண்ணியிருக்காங்க. L3க்கு லீடு இருக்குது. ஸோ பார்க்கலாம். மேபி சைனீஸ் கேங்ஸ்டர் அதை கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ L3 வந்தால் தான் தெரியும் எப்படின்னு. ஸோ மோகன்லால் சார் ஆக்டிங் ரொம்ப பெருசாக இல்லை, அதுவும் சிம்பிளாக நடந்து வராங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்னால கொஞ்சம் வெயிட்டாக தெரியுது. மற்றபடி பிருத்திவிராஜ் டைரக்ஷன் கொஞ்சம் லேக் தான் 3 ஹவர்ஸ்னால. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தெரியுது. ஸோ தேங்க்யூ. இல்லைங்க, ஒரு பெருசாக ஆக்டிங் இது இல்லை, சும்மா நடந்து வராரு, டைலாக் பேசுகிறாரு, அவ்வளோதான். ஸோ ஒரு ஓல்டு 80s 90s மூவியில் வர மாதிரி ஆக்டிங்லாம் அதில் இல்லைங்க. ஜஸ்ட் ஒரு கேங்ஸ்டர் மாதிரி காட்டியிருக்காங்க. பட் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அதனால கேமியோ மாதிரி தான், ஒரு 15 minutes to 20 minutes பொலிட்டிக்கல் கேமியோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ பெருசாக எதுவும் இல்லைங்க. அது 3 ஹவர்ஸ் மூவினால அப்படி தெரியுது. ஆக்சுவலாக மேபி அவங்க இன்ட்ரோவே பார்த்தீங்கன்னா ஒரு 45 minutes கழிச்சு தான் ஒரு இன்ட்ரோவே தெரியும். ஸோ அதனால் ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் கம்மி தான். அவர் ஸ்க்ரீன் ப்ளேஸ் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தாங்க. விஷுவல்ஸ் இது பொலிட்டிக்கல் ஜேர்னலுங்க, விஷுவல்ஸ்லாம் பெருசாக தெரியாது. பட் ஆக்ஷன் சீன்ஸ் நல்லா இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இந்த ரஷ்யன்ஸ் கேங்ஸ்டர்ஸ் அவங்கள இன்வால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சவுண்ட் எஃபெக்ட்ஸ், ஸ்க்ரீன் விஷுவல்ஸ் நல்லா இருக்குது. வீக்கெண்ட் என்டர்டைன்மெண்ட் பார்க்கலாம். ஐயா, அவங்க தான் மஞ்சு வாரியர் தான் படத்தில் ஹீரோ ஹீரோயின் பார்த்தா அவங்க தான். ஏன்னா அவங்க வர போஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இப்போ வாரிசு அரசியல் தான் இப்போ பெருசாக பெருசும் பொருள் ஆகிட்டு இருக்கு. அதை வச்சு ஒரு கான்செப்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்கலாம். பார்ட் 3ல தான் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. ஃபைட் சீக்வன்ஸாக ஒன்றும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆரம்பிக்கும் போதே ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் தான், ஒரு ஊரையே வெட்டி சாய்க்கிறாங்க. போக போக நல்லா இருந்தது. மோகன்லால் வர சீன் மட்டும் தான் கம்மி. படம் ஓகே, சூப்பர், நல்லா இருக்கு.